காஜு கட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். 300 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 200 கிராம் சுகர், சர்க்கரை எடுத்திருக்கேன், 20 முந்திரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக நல்லா வறுத்தாச்சு, பவுலில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌனாக வேணாம், ஸ்வீட் ப்ரௌனாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் என்ன வேர்க்கடலை போடுறாங்க, காஜு கட்லி டேஸ்ட் வருமானு. கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வரும், சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இதையும் முந்திரியும் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பேன் நல்லா காய வச்சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம், லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்போதான் சுகர் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். சுகர் சிரப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும்போது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நல்லா ஒட்டாம வரணும். ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பிளேட்ல மோல்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. காஜு கட்லி இது எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பற்றின டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.